ஹை விவர்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம்னா கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இன்புட் கேரக்டராக எடுத்துட்டு ஸோ நமக்கு அவுட்புட் கேரக்டராவோ அது வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாவோ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதில் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, லோவர், அப்பர், ஓகே, லோவர், அப்பர், ஸோ இது ஸ்கீ, கேரக்டர், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஃபங்க்ஷனுடைய அப்படியே கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்ட்ரிங், சப்ஸ்ட்ரிங், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், டிரான்ஸ்லேட், இந்த 4 ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து 4மே இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸு. இது நம்மளுடைய ப்ராசஸ், ஏதாவது ஒரு ப்ராசஸோ ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறோம், ஒரு லாஜிக் ஒர்க் பண்ணுறோம்னா அதில் வந்துட்டு இந்த 4 ஃபங்க்ஷனும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அந்த 4 ஃபங்க்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரிங்கு, சப்ஸ்ட்ரிங்கு, ரீப்ளேஸ், டிரான்ஸ்லேட். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வியூவர்ஸ். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரிங், சப்ஸ்ட்ரிங், ரீப்ளேஸ், டிரான்ஸ்லேட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எப்படி வந்து நம்ம வந்துட்டு அதோடைய ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஸோ இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரிங், சோர்ஸ் ஸ்ட்ரிங், ஸோ அண்ட் தென் ஃபைன் ஸ்ட்ரிங், ஸ்டார்ட் பொசிஷன், அக்கரன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம இன்ஸ்ட்ரிங்குடைய சின்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் ஸ்ட்ரிங்லேருந்து என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதாவது நம்மளுடைய கேரக்டர் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஸோ நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூவை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இந்த ஃபைன் ஸ்ட்ரிங்கை எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நம்ம மென்ஷன் பண்ணலன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஃபைன் ஸ்ட்ரிங் வந்து எந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பொசிஷன்லேருந்து நமக்கு ரிட்ரைவ் அந்த பொசிஷனுடைய நம்பரை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் சொல்லியிருக்கோம். அக்கரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எத்தனாவது அக்கரன்ஸுக்கு அப்புறம் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும், எத்தனாவது அக்கரன்ஸுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறதா வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சோர்ஸ் ஸ்ட்ரிங்லேருந்து வந்து ஃபைன் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எனக்கு 4வது அக்கரன்ஸில் இருக்குதா, 5வது அக்கரன்ஸ்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா, ஸோ 4th அக்கரன்ஸா வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரிங்குடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது, ஒரு வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூலையோ இல்லை ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய காலத்திலையோ எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்ப்போம் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். செலக்ட் இன்ஸ்ட்ரிங் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் இன்ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ வேர்ல்டு ஓஆர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சோர்ஸ் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரிங், என்ன ஸ்ட்ரிங் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஃப்ரம் டிவல்னு கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறதுல ஓஆர் அப்படிங்கிற வந்து கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ரிட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்ஸ்ட்ரிங் ஆஃப் சாய் டெக்னிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஈங்கிற லெட்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து தேட சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. செகண்ட் அக்கரன்ஸ் அப்படிங்கும்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து சாய் டெக்னிக்ஸில் வந்துட்டு இந்த ஈங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்கரன்ஸில் எங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து இந்த ஸ்டார்ட் பொசிஷனை வந்து நம்ம நெகட்டிவ்ல கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபைண்ட் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல்லேருந்து எத்தனாவது அக்கரன்ஸில் இருக்குது, இப்போ நம்ம ரிவர்சல்லேருந்து எந்த ஒரு அக்கரன்ஸும் கொடுக்குறோம்னா டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸில் ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அதுவே வந்து ரிவர்சல் அக்கரன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூ பொசிஷன் அதாவது ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்தோம்னா எத்தனாவது அக்கரன்ஸ் சொல்லியிருக்கோமோ அத்தனாவது அக்கரன்ஸ்லேருந்து அந்த கேரக்டரை ஃபைண்ட் பண்ணி நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும் வியூவர்ஸ். ஸோ இது இப்படி தான் நம்ம இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறோம். சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம என்ன இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம ஸ்பெசிஃபைடு பொசிஷன்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொல்கிறோமோ ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து சப்ஸ்ட்ரிங்குடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்ட்ரிங்குடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங்கு சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பொசிஷனு ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு ஃபெச். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் இது. ஸோ இது கொடுக்கல என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பொசிஷன் எந்த பொசிஷனில் சொல்லியிருக்கோமோ அந்த பொசிஷன்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரிமைனிங் இருக்குதோ அந்த சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் ஸோ அதை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரிங்குடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதுதான் சப்ஸ்ட்ரிங்குடைய சின்டெக்ஸ். சப்ஸ்ட்ரிங்கு ஸ்டார்ட் பொசிஷன் ஸோ எவ்வளோ சோர்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும் சப்ஸ்ட்ரிங்குடைய சின்டெக்ஸ். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க. செலக்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஒன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து ஒரு கேரக்டர் வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்க சொல்லுங்க ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிற டேபிள்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வேல்யூ ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ரிட்ரைவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்டாய் டெக்னிக்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபோர்த் பொசிஷன்லேருந்து எந்த ஒரு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வரணும்னு நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன்லேருந்து எனக்கு என்ன பண்ணணும்னா டெக்னிக் அப்படிங்கிற அதாவது ஃபோர்த் பொசிஷன் ஸ்பேஸ்லேருந்து டெக்னிக் அப்படிங்கிற வரையும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே பஸ். ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ ரீப்ளேஸ் உடைய சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கு ஸோ சர்ச் ஸ்ட்ரிங்கு ஸோ அந்த ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங்கால ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரையும் நம்மளுடைய சோர்ஸ் ஸ்ட்ரிங்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்ட்ரிங்க்கு பதிலாக வேற ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது செலக்ட் கொரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ரீப்ளேஸ் ஜாக் அண்ட் ஜியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜேங்கிற கேரக்டரை பிஎல் அப்படிங்கிற கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஃப்ரம் டிவல்னு கொடுத்தோன்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜேங்கிற இடத்துலலாம் பிஎல்னு ஃபில் பண்ணி பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எனக்கு வந்து ரிட்ரைவ் ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூலையும் நம்ம என்ன பண்ணலாம் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்லேருந்து எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம்லாம் வந்து நம்ம ஃபாதர் நேமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா எம்ப்ளாயோடைய ஃபர்ஸ்ட் நேம் ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஃபாதர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ எம்ப்ளாயி நேமு ஸோ எம்ப்ளாயி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம வந்தோம்னா ஃபாதர் நேம்னு மாற்றணும்னா ஸோ அதை ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமில் வந்துட்டு நமக்கு இனிஷியல் இருக்கிற இடத்துலலாம் ஃபாதர் நேமாவே பிரிண்ட் பண்ணி வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வியூவர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது டிரான்ஸ்லேட்டுக்கு ரீப்ளேஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜே அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இது பதிலாக கேரக்டர் கொடுத்துருக்கோம், இதுக்கு பதிலாக பிஎல் அப்படின்னு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் என்ன பண்ணணும்னா அதாவது அதோடைய ஃபங்க்ஷன் அதோடைய நேம்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம என்ன கேரக்டர்ஸ் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் இருக்கிற இடத்துல ரெலவெண்ட் கேரக்டர் என்னவோ அதை ஃபில் பண்ணி கொடுக்கும். ரீப்ளேஸ் இருக்கக்கூடிய அதாவது நம்ம சோர்ஸ் அதாவது ஃபைன் ஸ்ட்ரிங்ல கொடுக்கக்கூடிய கேரக்டர் என்ன இருக்கோ அந்த ஃபைன் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி கேரக்டருக்கு ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோம் அந்த கேரக்டர் இந்த அதாவது ஃபைன் கேரக்டர்ல இருக்கக்கூடிய கேரக்டரை ரீப்ளேஸ் கேரக்டர்லால ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் டிரான்ஸ்லேட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறோம். டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஃபைன் ஸ்ட்ரிங் ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங்கால ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சோர்ஸ் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்கோமோ சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஸோ அதில் என்ன ஸ்ட்ரிங் ஃபைன் பண்ணுமோ அந்த ஃபைன் ஸ்ட்ரிங் ஃபைன் பண்ண ஸ்ட்ரிங்ல என்ன கேரக்டராக ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்லேட் எப்படி ஒர்க் ஆகும்னா செலக்ட் டிரான்ஸ்லேட் ஷார்ட் டெக்னிக் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசி
அப்படிங்கிற கேரக்டரை வந்து என்ன பண்ணுறோம், ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆகும் இதில் பொறுத்தவரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இதில் வந்து டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் ஈசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈசிங்கிற கேரக்டரில் ஈங்கிற இடத்துல வந்து ஏவும் சிங்கிற இடத்துல ஐயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய ரிசல்ட் சாய் டெக்னிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதனுடைய ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஈங்கிற இடத்துல ஏவையும் சிங்கிற இடத்துல ஐயும் ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் நமக்கு ரிசல்ட் வரும். இது ஸோ டிரான்ஸ்லேட்டுக்கும் ரீப்ளேஸ்க்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே வியூவர்ஸ், ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஃபங்க்ஷனுடைய கண்டினியூஷன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம், சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அடுத்தது ரீப்ளேஸ், டிரான்ஸ்லேட் இதை பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங்லேருந்து பர்டிகுலர் கேரக்டர் வந்துட்டு எந்த பொசிஷனில் வந்து இருக்குது, ஸோ அது எந்த பொசிஷன்லேருந்து அக்கரன்ஸ் ஆகணும் சர்ச் ஆகிட்டு, ஸோ அதோடைய வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுற, அதாவது ஒரு இன்ஸ்டிங்கில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ராசஸ் எழுதும்போது, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கேரக்டர் ஒரு வேல்யூவோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டைனமிக்காக நம்ம பொசிஷனையும் அக்கரன்ஸையும் மாற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்கா அது ஸோ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் செட்லேருந்து இன்னொரு கேரக்டர் செட்டாக மாற்றுறதுக்கு ஸோ அது வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இன்னொரு கேரக்டராகவும் மாற்றுறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் வேர்ட்லேருந்தோ ஸோ ஒரு ஸ்ட்ரிங்லேருந்தோ இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றுறதுக்கு, அதாவது ஸ்ட்ரிங்காக கிடையாது கேரக்டர், அந்த ஈச் அண்ட் எவரி கேரக்டரை வந்து மாற்றுறதுக்கு டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.